முக்கியமானது. பவுலடியார் உரோமருக்கு எழுதிய திருமுகத்திலே 12ஆம் அதிகாரம் 10வது திருவசனம், உடன்பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உள்ளங்கனிந்த அன்பு காட்டுங்கள், பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவர் என எண்ணுங்கள். அருமையான ஒரு இது. இப்போ யாராவது நம்ம மனுஷங்களை பார்க்குறோம் அப்படின்னா, மனுஷங்க எல்லாருமே நம்மளுடைய உடன்பிறப்புகள், நம்மளுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகளாக பாவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உடன் பிறந்தவர்கள். ஆனால் நம்ம அப்படி பார்க்கறது இல்லை. கூட பிறந்தவங்களே உடன் பிறந்தவனாக பார்க்கறது இல்லை. இப்போ நாயும் பூனையுமா இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது மற்றவங்களை எப்படி உடன் பிறந்தவங்களாக பார்க்கறது? அப்போ அப்படி பார்த்து தன்னை விட பிறர் உயர்ந்தவர் என அவருக்கு மதிப்பு கொடுங்கள். ரொம்ப நல்ல அருமையான வார்த்தை. நாம் அப்படி நினைக்கிறது இல்லை. ஏழை, பணக்காரன், படித்தவர், பாமர், அந்த வேறுபாட்டோடு தான் பார்க்குறோம். அப்போ எல்லாரையும் நம்ம சகோதர சகோதரிகளாக மதித்து நடக்க வேண்டும். அடுத்து என்னை விட அவர் உயர்ந்தவர், மதிப்பு மிக்கவர் என்று நாம் அவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம். இந்த சின்ன பிள்ளைகளுக்கு என்ன தெரியும்? ஓகே, அவங்க வயசில் குறையா இருக்கலாம். ஆனால் பவுலடியார் சொல்கிறாரு, அவர் உன்னை விட அவர் மதிப்புக்குரியவர் என அவர்களோடு நீங்கள் உரையாடுங்கள், பழகுங்கள். ஒரு படிக்காத ஒரு ஏழை இருக்கலாம். இவருக்கு என்ன தெரிய போகுது? இல்லை, உன்னை விட அவர் உயர்ந்தவர் என மதிப்பு கொடுங்கள் என்று ஆண்டவர் அருமையாக பவுலடியார் மூலமாக இன்று நமக்கு நல்ல அருமையான செய்தியை வழங்குகிறார். பணிவு நம்மை பற்றி தரக்குறைவாக நினைப்பது அல்ல, குறைவாக நினைப்பது. C.S. லெவிஸ் என்பவர் சொல்லுவார், நம்மளை பற்றி ரொம்ப தரக்குறைவாக நினைச்சிடக்கூடாது. அது தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். எனக்கு எதுவுமே முடியாது, எனக்கு எந்த வேலையும் செய்ய தெரியாது, எனக்கு ஆட தெரியாது, பாட தெரியாது, படிக்க தெரியாது, பேச தெரியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிலர் ரொம்ப தன்னையே தரக்குறைவாக நினைக்கிறது. அது இல்லை, அது தாழ்வு மனப்பான்மை. நம்மையே நாம் குறைவாக நினைக்க வேண்டும். என்னை விட பெரியவங்க இருக்கிறாங்க. அருமையாக நம்ம திருமுழுக்கு யோவான் சொல்லுவார் பார்த்தீங்களா, நான் சும்மா அவருடைய முன்னோடி தான், ஆனால் அவர் என்னை விட வலிமை மிக்கவர், உயர்ந்தவர் வருகிறார், அவருடைய செருப்படிகளை தொடக்கூட நான் தகுதியற்றேன். பாருங்கள், இதுதான் அருமையான ஒரு தாழ்ச்சி, அன்புக்குரியவர்களே. அப்போ மற்றவர் நம்மை விட உயர்ந்தவர் அப்படின்ட்டு நாம் எண்ண வேண்டும். நம்மை பற்றி தரக்குறைவாக நினைக்கக்கூடாது, நம்மை பற்றி குறைவாக நினைப்பது. சரி, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், முன்னால் மறைந்த திருத்தந்தை, அங்கு அவர் தங்கி இருக்கின்ற அந்த பெரிய அந்த இடத்திலே, அந்த அரண்மனைக்கு வாயில் காவலனாக இருப்பார்கள். நின்று கொண்டே காவல் காக்க வேண்டும். அதுதான் முறை. இந்த ரோமானிய படை தளபதிகள் இருப்பாங்க,